ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் ஒரு பெண்மணியை பார்க்குறாருங்க சரிங்களா, அதாவது ஹீரோயின் பின்னாடியே போகிறாரு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவோட மகள் சரிங்களா. பின்னாடியே போகிறாரு, அவங்களும் திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்குங்க. பின்னாடியே வந்துறாரு, டக்குன்னு அவங்க திரும்பிடுறாங்க. எதுக்கு எங்கள் பின்னாடி வரீங்க, நீங்கள் இப்போ வந்து அந்த வழிபோக்கன் தானே அப்படி. ஆமாம் நான் வழிபோக்கன் தான், இந்த இடத்துக்கு நான் தெரியாமல் வந்துட்டேங்க அப்படி சொல்லுவோம். ஓ நீங்கள் வழிபோக்கன்னு, ஸோ இந்த இடம் தெரியாமல் வந்துட்டீங்களா. இவரில் இல்லை எனக்கு இந்த இடம் புதுசால எனக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நீங்கள் சுற்றி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. ஸோ அப்போ தான் இந்த நிறைய விஷயங்கள், இந்த பசங்க சண்டை போடுறது, இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லா செய்தியுமே அவர் வந்து அந்த ராஜாவுக்கு அனுப்புறாரு. ஸோ ஒன்று விடாம எல்லாத்தையுமே அனுப்புறாரு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த பெண்மணி கேட்க உங்களுக்கு எப்படி இந்த இடம் அடிபட்டுச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவர் சொன்னார், இல்லை இது வந்து நான் எப்பயுமே ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் நான் போகும்போது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா போர் நடந்த நேரம். ஸோ அந்த டைமில் நான் போனதால் எனக்கு இந்த இடம் அடிபட்டுடுச்சு, நான் அப்படியே உயிரை காப்பாற்றி அங்கே நான் வந்துட்டேன் அப்படி சொல்கிறார். இவங்கள எந்த வருஷம்னு கேட்குறாங்க. இந்த வழிபோக்கனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன் அவ்வளோதான், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்றாரு. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க, நாங்கள் இல்லையா, ஏன் நான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே 2 பேருக்கும் காதல் மலருது சரிங்களா. ஸோ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது. அதாவது எப்போனா ஒரு நாள் மட்டும் மழை பெய்யும் பார்த்தீங்களா, திடீர்னு அந்த மாதிரி மழை பெய்யுது. பேஞ்சு எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க. மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பயிற்சி எடுப்பாங்களே, ஸோ அந்த இடத்துல யாருமே பயிற்சி எடுக்கல. ஏன் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஏன் எடுக்கணும்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்றாரு. அண்ட் தென் ராஜா வந்து சாப்பிட வந்து அவரோட இடத்துல வர வைக்கிறாரு. அதாவது இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அவருக்கு வந்து 3 வேளையும் சாப்பாடு வந்துடும் சரிங்களா. பட் இருந்தாலும் ராஜா வந்து அவர் ஒரு விருந்தாளி மாதிரி வர இடத்துல அவங்க வராங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த நாட்டு போனீங்க அப்படின்றாரு. அவரும் நிறைய போய் அப்படியே அடிச்சு விடுறாரு சரிங்களா. அந்த இடத்துல நிறைய காமெடி அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், அதெல்லாம் இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா. அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அவர் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ அப்போ ராஜா கிட்டே அவர் ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு, என்னன்னா நேற்று ஃபுல்லாக நான் பார்க்கும்போது எல்லாருமே பயிற்சி எடுத்திருந்தாங்க, இன்னைக்கு யாருமே பயிற்சி எடுக்கல, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க சரிங்களா. ஸோ மழை பெஞ்சு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே ஒரு இடத்துல கூடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இவரும் போய் நிற்கிறாரு விக்ரம் சார். நின்றவனையும் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு ஒரு நிழல் மாதிரி இருக்குது சரிங்களா. அது வந்து வேண்டுறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து நிழலை வந்து வழிபடுறவங்க, நிழல் வந்து தான் எங்களோட கடவுள் அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் தென் அவருக்கு அப்போ தான் புரிய வருது, இங்கே வந்து நிழலை வந்து தெய்வமாக வேண்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த நாட்டுக்கு கூட நிழல் நாடு அப்படின்னு சொல்லி பேரே இருக்குது. எதுக்காக அப்படின்றத நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். அதே சமயம் விக்ரம் சார் என்ன பண்ணுறாருன்னா, உங்ககிட்ட நான் இப்போதான் கேட்குறேன், ஏன் நேற்று பயிற்சி எடுக்கலன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தாங்க அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நிழல் கடவுள் எப்படியோ அதே மாதிரி தான் எங்களுக்கு நிழல் இல்லாத இடத்துல சண்டை போட வரவே வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க. விக்ரம் சாருக்கு ஒன்றுமே புரியல, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது இவங்க எதுக்காக நிழலை வேண்டுறாங்க கடவுள் மாதிரி அப்படின்னா,